ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம GTA 5ல ஸ்ட்ரென்த் ரேஸ்லாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம இந்தியன் 3Dயில் எப்படி கொண்டு வரது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோ தான் நான் சொல்கிற சேனலுக்கு போய்க்கங்க. OEFGFF கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல் தான் இது. இதுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக போய் சேனலுக்குள்ளே நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன். ஜூலை 13, 2024 அந்த வீடியோவுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து ஃப்ளையிங் சிட்டி லிங்க்கு, அப்புறம் ஹோம் ரேம்ப் லிங்க்குன்னு ஒரு இருக்கும். இந்த ஹோம் ரேம்ப் லிங்க்கு அப்படிங்க இருக்கிறத நீங்கள் அழுத்தி பிடிச்சி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஹோம் ரேம்ப் லிங்க் அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து கட்டை வரல வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா காஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும் காப்பீடுன்னு. அதை நேராக கொண்டு வந்து நம்ம இந்தியன் பைக் 3D அந்த கேமுக்கு, இந்தியன் பைக் டிரைவிங் 3D அந்த கேமுக்கு வந்து வந்துருங்கோ. வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக இந்த சர்ச் மாதிரி ஒரு பூத கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டு பேஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் பேஸ்ட்டுன்னு வெளியே இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டைம்ஸ் ஓடும். அந்த டைம்ஸுக்கு எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு 10 செகண்ட், ஒரு 5 செகண்ட் 20 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வெயிட் பண்ணலாம். ஒரு 4 நிமிஷம் 55. ஓகே கைஸ், இதே போதும்னு நினைக்கிறேன். திருப்பி நம்மளோட இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமுக்கு வந்து போய்க்கங்கோ. நீங்கள் வந்து இப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நேராக வந்தாச்சா கேமுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டிங்கனாலே போதும், அந்த ஹோம் ரேம்ப் வந்து இதாகிடும். இது நம்மளோட நியூ ஹவுஸ். இந்த ஹவுஸ், இந்த 2வது ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் இருந்துச்சு, அதில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை போய் ப்ளே பண்ணலாம். ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம சைக்கிளில் தான் முடிக்க போகிறோம். நான் ட்ரோன் வியூ வச்சு பார்த்த வரைக்கும் அதில் நிறைய டைட் ரோப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த டைட் ரோப்லாம் எப்படி ப்ரோ பேசுகிற, இதெல்லாம் உனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதே எங்கே எடுத்துக்கிட்டேன்னா, ஷார்ப் தமிழ் கேமிங், ராக்கி தமிழ் கேமிங், ஃபாக்ஸ் தமிழ் கேமிங்னு ஸோ ஒரு 3 சேனல் சொல்கிறேன். அந்த சேனலில் போய் பாருங்கள். அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ரேஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு வழியாக நம்ம பாதி தூரம் கடந்து வந்தாச்சு பேசிக்கிட்டே. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இது ஸ்பீட் பண்ணி விட்ருப்பேன் எடிட்டிங்கில். ஓகேங்களா? ஸ்பீட் பண்ணி விட்டு தான் நம்ம போட்டாங்கணும். ஏன்னா டைம் பத்தாது, இதுக்கே எவ்வளோ வியூஸ் போக போகுதுன்ட்டு தெரியலை. ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் இந்தியன் 3D கேமை வச்சு. ஸோ நீங்கள் சப்போர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நம்ம போட முடியும். ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டுருக்குறோம். போன வாட்டி வந்து கஷ்டப்பட்டு கீழே விழுந்துட்டேங்க ஒஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இந்த டைட் ரோப்பு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு காம்பவுண்ட் சுவரில் ஓட்டுற மாதிரி. ஸோ இங்கே வந்து இப்படியே கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு திருப்பியாச்சு. திருப்பி அதுலேயும் ஒட்டிட்டு போய் ஒன்று பண்ணுவேன். அது என்ன தெரியுமா? நேராக பிடிச்சி அழுத்துவேன், போய் கீழே விழுந்துருவேன் பிரேக் போடாமல் ஃபஸ்ட்டு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து வரலாம். போயிட்டு ஒயின்னு போயிட்டுருக்குறோம். யாரா நீனு பறக்கிற? ஏன் ஆக்சிடென்ட்ங்க இது? நம்மள்ட்ட காசு பிடுங்க பார்க்குறான். ஏன்னா சைக்கிள் இடிச்சதுக்கு எவனாவது பறப்பானடா எச்சா. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம நிறைய இந்த கேமை வச்சு ஸ்கிரிப்டட் அண்ட் கண்டென்ட்டுமே போடலான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் தருவீங்க நம்புறேன். இப்போ இந்த டைட் ரோப்லாம் தாண்டி வந்தாச்சு. வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த டைட் ரோப்பை அச்சோ கடவுளே, கீழே விழுந்துட்டேன். ஒஸ்ட்டு கைஸ். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லணும். ஸோ அதே பாருங்க, வெண்டு வெளியே தள்ளி விட்டாத கீழே. எம்மாடி எப்படி வந்துட்டு கஷ்டம் வந்தாச்சு நண்பர்களே. ஓடு, கீழே விழுந்துடாத. ஸோ ஓகே, நீங்கள் வந்து 111 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் கிடச்சிரும். ஸோ இப்போ மேலே 3வது அடுக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேய் சைக்கோ பிச்சை ஏச்சா, ஏன்டா அது மேலே ஏறினேன்? இவனை பார்த்தீங்களா, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறான் அவன். ஒழுங்காக போடா. ஃபஸ்ட்டு பண்ணி கீழே தள்ளி விட்ருவான் பொறுக்குங்க அவன். ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு வந்து நான் ஓட்டிகிட்டு போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்ருங்க. மக்கள் கோரிக்கைங்கிற வீடியோவுக்கு பயங்கரமாக வியூஸ் போயிடுச்சு. ஸோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்பவே நன்றி. ஸோ ஓகே, வந்து அப்படியே போகலாம். வாங்க மெதுவாக போகலாம். இந்த டைட் ரோப் தாங்க நம்மளுக்கு போன வாட்டி தள்ளி விட்டுச்சு. மெதுவாக. டேய் அவசரப்படாதடா டோமர். போயிட்டாங்க. டே விண்டு விலே தள்ளி விட்றாதடா விண்டு வில்லு. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா தள்ளி விட்ருப்பான். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வரோம். இன்னும் அப்படியே போ. இப்படியே போ. அப்படியே போ கைஸ்.
எப்படியோ வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம போய் விழுந்தோம், ஜாக்கிரதையே போகணும். வாங்க அப்படியே போய் அப்படியே போய்டுவோம். அப்படியே வந்தாச்சு நண்பர்களே. இந்த இனிமேல் இதுதான் கைஸ், ஒரே ஜம்பு 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 ஓடி போய் ஒரே ஏற்று, அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஆர்ஜே ஸ்கூலில் உள்ள ஒரு சீட் கோட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேராக போய்ட்டு டான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதாவது DON டான். நான் P1 போட்டுட்டேன், சாரி. DON டான் போட்டாச்சு. அண்ட் இப்போ நேராக நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி பூந்தெல்லாம் போகலாம், மண்ணுக்குள்ளே போகலாம், வெளில வரலாம், தண்ணிக்குள்ளே போகலாம். ஸோ தண்ணி அடியில் இருக்குது, அது எப்படின்னு தான் தெரில. ஸோ வாங்க. ஆமாம் இல்லை, தண்ணி தானே இருக்கும். ஸோ ஓகே, வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போக வேண்டியதில்லை. அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த வழியாக போகலாம். இன்னொரு வழி இருக்குது, நீங்கள் ஸ்பீடாக வந்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஜம்ப் பண்ணி டைட்ராப்லாம் முடிச்சு போகலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டேன். ஸோ இடையில பார்த்திங்கன்னா கட் பண்ணி பேசுகிறேன், ஏன்னா விடாமல் பேசினாலும் வீடியோ நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்களா, இதில் தான் ஜாக்கிரதையாக போகணும். இதுதான் ரொம்ப கொடூரமானது. அதையுமே எப்படியோ தாண்டி நம்ம இந்த ரேஸை எண்ட் பண்ணி இந்த ஃபைலையுமே எண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னும் என்ன பொருள் இருக்குன்னா, இன்னும் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஸ்ட்ரென்த் ரேஸ் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கீழே குதிரா, நீங்கள் வடிகட்டில் நடந்து போல 4 வருஷம் ஆகும். ஸோ கீழே வந்தாச்சு. இப்போ நான் சொல்கிற சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும். என்ன சீட் கோட்னு கேட்டிங்கன்னா 83. இருங்க, ஃபோன் கால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 83 போட்டு 70 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கோடு, ஆட்டோ சீட் கோட் கிடச்சிடும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நான் ஆட்டோக்காரன் பாட்டு பாடலாம். பட் கேம் விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ நம்ம திருப்பி கேமுக்குள்ளே போய் கொடுத்து போகலாம். இன்னொரு ட்ரிக் இருக்குது. நம்ம எதுக்கு ரயில்வே ஜங்ஷன் கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு, சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஃபன் ட்ராக்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா கிளிக் போட்டுக்கோங்க. கிளிக் போட்டுட்டிங்களா, இப்போ நேராக பார்த்திங்கன்னா உங்களை அந்த ரயில்வே ஜங்ஷன்லேயே கொண்டு போய் பார்த்திங்கன்னா அது விட்டுரும். விட்டோன்னு நம்ம இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டுடலாம். 9129 போட்டிங்கன்னா இவன் எங்கே விழுந்தாலும் அடிக்கப்படாது இவனுக்கு. என் போலீஸே இந்த கேமில் இருக்காங்க. அவங்கள வச்சு நிறைய கண்டென்ட்லாம் பண்ணி நான் ஷூட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஸோ வீடியோஸு இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் ஓட்டலாம் கைஸ். இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கு, இன்ஜினு, ஹாரன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேச வேண்டியது பேசுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ரயில்வே ஜங்ஷன் பார்த்திங்கன்னா செஞ்சு போட்டிருப்பாரு. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் 3Dயில் GTA 5 மாதிரி நிறைய வந்துருச்சு. கிராஃபிக்ஸு, டயர் பஞ்சர் ஆகுது, அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இல்லை. இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதை வச்சு நிறைய கண்டென்ட் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆனில் போட்டுட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க. அப்புறம் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரியா, ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம GTA 5ல் இருக்கிற ஃப்ராங்க்லினோட வீடு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் 3D ஃபைல்ஸில் வந்திருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அது எப்படி இருக்குங்கிற எக்ஸ்ப்ளோர் வீடியோ நாளைக்கு வரும் நண்பர்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டேன். பை டாட்டா கைஸ், பை.